தொடர்ந்து நம்ம ஜெபத்தில் தாங்கி கொண்டு மீண்டும் எல்லாரும் ஒற்றுமையாக உட்கார, இந்த தனித்தனி இல்லாமல். அல்லேலூயா. தேவன் கண்டிப்பாக செய்வார். ஆமென். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவையே பணிந்தே தொழுதுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவையே பணிந்தே தொழுதுவோம். மகிமை மாட்சிமை எல்லோரும் கரங்களை உற்சாகத்தோட கால வேளையில் தேவ மகிமை செலுத்துவோமாக. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவையே பணிந்தே தொழுதுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவையே பணிந்தே தொழுதுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோம். அவர் உன்னத தேவன். தேவனமே உன்னத தேவன் நீரே ஞானம் நிறைந்தவரே. உன்னத தேவன் நீரே ஞானம் நிறைந்தவரே. உலகம் யாவுமே பாரில் உலகிடுதே. உலகம் யாவுமே பாரில் உலகிடுதே. உயர்ந்தவரே சிறந்தவரே ஏற்றும் தொழுதிடும் காலவெளியில் ஆண்டவரே, நீர் உயர்ந்தவர் ஆண்டவரே, சிறந்தவர் ஆண்டவரே. என்றும் நாம் தொழுது கொடுக்கிறோம் அப்பா ஆண்டவர். உற்சாகத்தோட கரங்களை தட்டி மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோம். ஹல்லேலூயா. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவையே பணிந்தே தொழுதுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவையே பணிந்தே தொழுதுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோம். ஆமென். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோம். ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்பவரே. ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்பவரே. ஒளியிலே தங்கினே இதயத்தில் வாசம் செய்யும். ஒளியிலே தங்கினே இதயத்தில் வாசம் செய்யும். ஆமாண்டவரே. ஒளி நிலவே அருள் நிலவே என்று தொழுதிடுவோம். ஒரு நிலவே அருள் நிலவே என்று தொழுதிடுவோம். எல்லோரும் சேர்ந்து மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோம். ஆமாண்டவரே, நாங்கள் துதிக்கிறோம் இந்த கால வேளையில் ஆண்டவரே. நீ மகிமையில் சிறந்தவர் ஆண்டவரே, நீ பரிசுத்த தேவன் ஆண்டவரே. பரிசுத்த தேவனாம் இயேசுவையே பணிந்தே தொழுதுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவையே பணிந்தே தொழுதுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோம். இந்த காலவெளியில் ஆண்டவர் நீ மகிமை மாட்சிமை நிறைந்தவர் ஆண்டவரே. இந்த காலவெளியில் நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. ஐயா நீ மகிமையில் சிறந்தவர் அப்பா ஆண்டவரே. ஐயா நீ பரிசுத்த தேவன் ஆண்டவரே. நீ மகத்துவம் நிறைந்தவர் ஆண்டவரே. இந்த கால வேளையில் ஆண்டவரே விசுவாசித்தால் தேவ மகிமை காண்பான்னு சொல்லி வார்த்தை ஆண்டவரே. இந்த காலம் முழு மனதோடு நாங்கள் துதிக்கிறோம் அப்பா ஆண்டவரே. நீ நல்லவர், நீ நல்லவர், நீ பரிசுத்த தேவன் ஆண்டவரே. நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. அவர் பரிசுத்த தேவன். பரிசுத்த தேவன் நீரே பணிந்திடும் காலத்தில் ஆண்டவரே
பரிசுத்த தேவன் நீரே பாதம் பணிந்திடுவோம் கழுவியை நிரப்பினீ சத்திய தேவன் நீரே கழுவியை நிரப்பினீ சத்திய தேவன் நீரே கனமகிமை செலுத்திய நாம் ஏற்றும் தொழுதிடுவோம் உற்சாகத்தோடு சொல்லுவோமாக கனமகிமை செலுத்திய நாம் ஏற்றும் தொழுதிடுவோம் உன்னத தேவன் நீரே ஞானம் நிறைந்தவரே உன்னத தேவன் நீரே ஞானம் நிறைந்தவரே முழங்கால் யாவுமே பாரிகள் முடங்கிடுதே முழங்கால் யாவுமே பாரிகள் முடங்கிடுதே உயர்ந்தவரே சிறந்தவரே என்றும் தொழுதிடுவோம் அல்லேலூயா நீ உயர்ந்தவரே சிறந்தவரே என்றும் ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்பவரே ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்பவரே ஒளியில் தங்கினீர் இதயத்தில் வாசம் செய்யும் ஒளியில் தங்கினீர் இதயத்தில் வாசம் செய்யும் ஒளி நிலவே அருள் நிலவே ஏற்று தொழுது ஆமாண்டவரே நாங்கள் துதிக்கிறோம் அப்பா ஏற்று தொழு அவர் பரிசுத்த தேவ ஜனமே பரிசுத்த தேவன் நீரே பாதம் பணிந்திடுவோம் பரிசுத்த தேவன் நீரே பாதம் பணிந்திடுவோம் கழுவியை நிரப்பினீ சத்திய தேவன் நீரே கழுவியை நிரப்பினீ சத்திய தேவன் நீரே கனம காலவெளியிலே துதி கனமகிமை அவருக்கே நம்ம செலுத்துமாக ஜனமே கனமகிமை செலுத்தினா ஏற்று தொழுதிடுவோம் மகிமை எல்லாரும் உற்சாகத்தோட கைகளை தட்டுமாக காலவேளை அவர் மகிமையை சிறந்தவர் தேவ ஜனமே அவர் செய்த நன்மைகளை நினைந்து பார்ப்போமாக பரிசுத்த தேவன் பரிசுத்த தேவனாம் இயேசுவே பணிந்தே தொழுகுவோம் பரிசுத்த தேவனாம் இயேசுவே பணிந்தே தொழுகுவோம் மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோம் மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோம் மகிழுடன் தொழுதிடுவோம் மகிழுடன் தொழுதிடுவோம் we sing glory honor power and strength to the Lord we sing glory honor power and strength to the Lord we sing glory honor power and strength to the Lord we sing glory honor power and strength to the Lord in every armor will enter the land the battle belongs to the Lord no weapon that fashion against us will stand the battle belongs to the Lord in heavenly armor will enter the land the battle belongs to the Lord no weapon that fashion against us will stand the battle belongs to the Lord and we sing glory honor power and strength to the Lord we sing glory honor power and strength to the Lord we sing glory honor power and strength to the Lord we sing glory honor power and strength to the Lord the power of darkness comes in like a flood the battle belongs to the Lord amen
The power of darkness comes in like a flood. The battle belongs to the Lord. He rise up a stand at the power of His blood. The battle belongs to the Lord. We sing glory, honor, power and strength to the Lord. We sing glory, honor, power and strength to the Lord. We sing glory, glory, honor, power and strength to the Lord. We sing glory, honor, power and strength to the Lord. We sing glory, honor, power and strength to the Lord. We sing glory, honor, power and strength to the Lord. Power and strength to the Lord. Power and strength to the Lord. We praise you, Jesus. We sing glory, honor, power and strength to the Lord. We sing glory, honor, power and strength to the Lord. One more time. As we lift our hands towards God, கரங்களை வைத்து தேவனுக்கே நம்ம மகிமை செலுத்துவோம். தேவஜனமே, We sing glory. we want to lift your name on high above our God, Father. Power and strength Yes. to the Lord. Thank you, Jesus. We honoring you, Lord, this morning. Glory, We exalt you, Lord, this morning. honor, power and strength to the Lord. Power and strength to the Lord. Power and strength to the Lord. We worship you, Lord. உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே. King of kings and Lord of lords. நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. துதிக்க நம்ம உமக்கே நாங்கள் எடுக்கிறோம் அப்பா ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். யாரும் அமரலாம். தேசத்துக்காக நம்ம ஜெபிப்போமாக. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த காலை பொழுதில் நம்ம ஜெபிக்க வேண்டிய தேசம் கொலம்பியா தேசம், தலைநகரம் பொகோத்தா, தலைவர் ஐவன் டியூக் மார்க்வேஸ். ஜனத்தொகை ஏறக்குறைய 50.3 கோடி ஜனத்தொகை இருக்கிறார்கள். இந்த காலை வேளையில் கொலம்பியா தேசத்துக்காக நம்ம ஜெபிக்க வேண்டிய ஜெப விண்ணப்பம் என்னவென்றால், இந்த காலகட்டத்தில் நம்ம பார்ப்போம் என்றால் கொலம்பியா தேசம் கோவிட்-19 தொற்றினால் மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளது. ஏறக்குறைய 7 லட்சத்து பேருக்கு மேல் இந்த தேசத்தில் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். அதில் 23,000 பேருக்கு மேல் இதுவரை மரித்து போய்விட்டார்கள். இந்த வேளையில் கூட இந்த தொற்றினால் பாதிக்கப்பட்டுள்ள ஜனங்களுக்கு ஒரு பரிபூர்ண சுகம் இயேசுவின் நாமத்தினால் உண்டாகும்படியாக நாம் ஜெபிக்க வேண்டும். இரண்டாவதாக, இந்த தேசத்தில் காணப்படுகிற எல்லா விதமான போதைப்பொருள் உற்பத்தி, உபயோகம், விநியோகம் மற்றும் மற்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறதை கர்த்தர் முற்றிலுமாக அந்த தேசத்தோட்டு எடுத்து போடும்படியாக நாம் ஜெபிக்க வேண்டும். மூன்றாவதாக, கொலம்பியா தேசம் ஒரு பல்லின தேசமாக இருந்தாலும் அவர்கள் மத்தியில் எந்த ஒரு இன வேறுபாடு இல்லாதபடி அவர்கள் ஒற்றுமையாகவும் ஐக்கியமாகவும் அவர்கள் வாழும்படியாக ஒருமன ஆவிக்காக நம்ம ஜெபிக்க வேண்டும். தேசத்தில் தேசிய சிந்தனையோடு பல இனங்களும் ஒற்றுமையாக செயல்பட கிருபை செய்யும்படியாக நம்ம கர்த்தர் சமூகத்தில் ஜெபிக்க வேண்டும். நான்காவதாக, கொலம்பியா தேசத்தை கர்த்தர் எல்லா விதமான இயற்கை பாதிப்பிலிருந்து கர்த்தர் பாதுகாக்கும்படியாக நாம் ஜெபிக்க வேண்டும். இந்த காலவில் நம்ம யாரும் எழுந்து நின்று நம் கரங்களை தேசத்துக்கு நேராக உயர்த்தி ஒருமனப்பட்ட இந்த தேசத்துக்காக நம்ம ஜெபிப்போமாக. நல்ல தகப்பனே, இந்த காலை பொழுதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, நீ நல்லவர், வல்லவர், நீர் வாக்கு தத்தத்தில் வாக்கு மாறாத தேவனாக இருப்பதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். வானத்தையும் பூமியும் அதில் சகல தேசத்தையும் உண்டாக்கின தேவனே, இந்த காலை பொழுதில் கொலம்பியா தேசத்துக்காக நாங்கள் வருகிறோம் ராஜா. ஆண்டவரே, இந்த தேசத்தில் காணப்படுகிற எல்லா விதமான கோவிட்-19 தொற்றை இயேசுவின் நாமத்தினால் இந்த தேசத்தை எடுத்து போடும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, எத்தனையோ பேர் கர்த்தாவே இது நிமித்தமாக பாதிக்கப்பட்டுள்ளார்கள் கர்த்தாவே. அவர்களுக்கு ஒரு பரிபூர்ண விடுதலை கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, குடும்ப
குடும்ப உறுப்பினர்கள் இழந்தவர்களுக்கு உம்முடைய சமாதானத்தை அருள செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். உலகம் தரக்கூடிய சமாதானம் அல்ல, ஆனால் உம்முடைய சமாதானத்தை இவர்களுக்கு கொடுக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா, அந்த காலை பொழுதுல கர்த்தாவே ராஜா, இந்த தேசத்தில் காணப்படுகிற எல்லா விதமான போதைப் பொருள் உற்பத்தி, உபயோகம், விநியோகம் மற்றும் மற்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறதை முற்றிலுமாக அந்த தேசத்தை விட்டு எடுத்து போடும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, நீர் உண்டாக்குன ஜனங்களை ஆண்டவரே கர்த்தாவே அழிவுக்கு ஆளாக்குற இந்த போதைப் பொருட்களை கர்த்தாவே இந்த தேசத்தை விட்டு முற்றிலுமாக எடுத்து போடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, உம்முடைய கரம் இந்த தேசத்தை எல்லா விதமான போதைப் பொருளிலிருந்து கர்த்தாவே சுத்திகரிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா, அந்த காலை பொழுதுல கர்த்தாவே இந்த தேசத்தில் பள்ளியினங்கள் ஜனங்கள் வாழ்ந்தாலும் கர்த்தாவே அவர்கள் மத்தியில் எந்த ஒரு வேறுபாடு இல்லாதபடி கர்த்தாவே எல்லோரும் ஒற்றுமையாக ஐக்கியமாக கர்த்தாவே வாழத்தக்கதாக கர்த்தாவே உம்முடைய ஒரு மன ஆவி அவர்கள் மத்தியில் ஊற்றப்படும்படியாக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. இவர்கள் அனைவரும் தேசிய சிந்தனையோடு கர்த்தாவே ஆண்டவரே கர்த்தாவே இவர்கள் ஒற்றுமையாக ஐக்கியமாக ஆண்டவரே இவர்கள் செயல்பட நீ கிருபை செய்ய முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எல்லா விதமான கருத்து வேறுபாடுகளும் இயேசுவின் நாமத்தில் நீக்கி போடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா, அந்த காலை வேளையில் கர்த்தாவே இந்த தேசத்தை கர்த்தாவே எல்லா விதமான இயற்கை பாதிப்பிலிருந்து பாதுகாக்க முடியாத ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த தேசத்துக்கு விரோதமாக எழும்புகிற எந்த ஒரு இயற்கையின் செயலாக இருந்தாலும் கர்த்தாவே அனைத்தையும் இந்த தேசத்தை எடுத்து போட்டு கர்த்தாவே உம்முடைய கரம் கர்த்தாவே இந்த தேசத்தை பாதுகாத்து எல்லா தீங்குக்கும் பொல்லாப்புக்கும் இந்த தேசத்தை விலக்கி கர்த்தாவே ஆண்டவரே தேசத்தில் உம்முடைய சமாதானமும் உம்முடைய சந்தோஷமும் கர்த்தாவே உம்முடைய தெய்வீக பாதுகாப்பும் ஆசீர்வாதம் இந்த தேசத்தில் இருக்கும்படியாக இந்த தேசத்தை முழுமையாக இந்த கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா, அந்த காலை பொழுதுல கர்த்தாவே இந்த கொலம்பியா தேசத்தின் ஆசீர்வாதத்துக்காக நன்றி சொல்றோம் கர்த்தாவே. இந்த தேசம் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடிய தேசமாக கர்த்தாவே வரக்கூடிய நாட்களில் கர்த்தாவே எழுந்து பிரகாசிக்க நீ கிருபை செய்யும்படியாக இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. மீண்டுமாக கரங்களை உயர்த்தி நம்ம தேவன் துதிப்போமாக. தேவனே, let today be that it's our desire to worship the Lord. நம்முடைய இதய வாஞ்சம் தேவனை துதிக்கும்படியாக நாம் ஆயத்தப்படுவோம். Let us raise our hand. கரங்களை உயர்த்தி worship the Lord Jesus. We exalt you this morning. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. என்னுடைய இதய வாஞ்சை ஆண்டவரே உண்மையோடு உம்மை துதிக்க ஆண்டவரே இந்த வாழ்க்கை நம்ம we commit our life to you, Lord, this morning. Thank you, Father. This will be our desire to worship you. Lord, I give you my heart, I give you my soul, I live for you alone. Every breath that I take, every moment I'm awake, Lord, have your ways in me. Lord, I give you my heart, I give you my soul, I live for you alone. Every breath that I take, every moment I'm awake, Lord, have your ways in me. This is my desire. This is my desire to honor you, Lord, with all my heart. I worship you. All I have within me, I give you praise. All that I adore is in you. Lord, I give you my heart. Lord, I give you my heart, I give you my soul, I live for you
Lord, have your ways in me. Lord, I give you my heart, I give you my soul. I live for you alone. Every breath that I take, every moment I'm awake. Lord, have your ways in me. Sing, this is my desire. This is my desire, to honor you, Lord, with all my heart. I worship you. All I have within me, I give you praise, and all that I adore is in you. Lord, I give you my heart. Lord, I give you my heart. I give you my soul. I live for you alone. Every breath that I take, every moment I'm awake. Lord, have your ways in me. Lord, I give you my heart, I give you my soul. I live for you alone. Every breath that I take, every moment I'm awake. Lord, have your ways in me. Lord, I give you my heart, I give you my soul. I live for you alone. Every breath that I take, every moment I'm awake. Lord, have your ways in me. Praise you, Jesus. துதிக்கிறோம் ஆண்டவரே, We worship you, Lord. உம்மை நாங்கள் போற்றுகிறோம் ஆண்டவரே. கரங்களை உயர்த்தி அந்த நல்ல தேவனை நம்ம ஆராதிப்போமாக தேவச்சோனமே. இயேசுவே, நான் உம்மை துதிப்பேன். இயேசுவே, நான் உம்மை போற்றுவேன். பாரில் தோன்றினீர், உம்மை என்றென்றும் ஆராதிப்பேன். பாரில் தோன்றினீர், உம்மை என்றென்றும் ஆராதிப்பேன். இயேசுவே, நான் கரங்களை வைத்து தேவச்சோனமே அந்த தேவனை நம்ம ஆராதிப்போமாக. அவர் செய்த நன்மையில நினைத்து பார்ப்போமாக. நன்றி உள்ளத்தோட கரங்களை உயர்த்தி, தேவனே உம்மை நாங்க ஆராதிக்க வந்திருக்கோம் அப்பா. உம்மை எப்போது நாங்க ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. நீ நல்ல தேவன் ஆண்டவரே. உம்மை என்றென்றும் துதிப்பேன் என் தேவனே. புகழ்வேன் உம் நாமத்தை. துதிப்பேன் என் தேவனே. புகழ்வேன்
நிறைவேண்டே உந்தன் பூரணத்தில் உம்மை என்றென்றும் ஆராதி. இந்த காலவேளை உயர்த்தி சொல்லுவோம், பாடுவேன் பாடுவேன் உம் நாமத்தை போற்றுவேன் உன் மகிமையை பாடுவேன் உன் நாமத்தை போற்றுவேன் உன் மகிமையை ஆக மகிழ்வேனே உந்தன் அரவணைப்பில் உம்மை என்றென்றும் ஆராதிப்பேன் உம்மை என்றென்றும் ஆராதிப்பேன். இயேசுவே நாம துதிப்பேன், இயேசுவே நான் உம்மை துதிப்பேன், இயேசுவே நான் உம்மை போற்றுவேன், பாரில் தோன்றினீர் உம்மை என்றென்றும் ஆராதிப்பேன், உம்மை என்றென்றும் ஆராதிப்பேன். பாடுவேன் பாடுவேன் உன் நாமத்தை போற்றுவேன் உன் மகிமையை பாடுவேன் பாடுவேன் உன் நாமத்தை போற்றுவேன் உன் மகிமையை ஆக மகிழ்வேனே உந்தன் அரவணைப்பில் உம்மை என்றென்றும் ஆராதிப்பேன், உம்மை என்றென்றும் ஆராதிப்பேன். Lift up your hand and say, கைகளை உயர்த்தி சொல்லுவாங்க, உம்மை என்றென்றும் one more time. உம்மை என்றென்றும் Father, we praise and thank you for this wonderful day. பிதாவே, இந்த நாளுக்காக உமக்கு கொடான கொடி As ஸ்தோத்திரிக்கிறோம். we come together in your name, உன் நாமத்தில் நாங்கள் ஒன்றாக இணையும் போது and your presence is here, உம்முட பிரசனங்க மத்தியில இருக்கிறது. and where the Spirit of God is எங்கே உன் ஆவி உண்டோ அங்க விடுதலை உண்டு. I ask your mighty hand touch everyone. உம்முடைய சர்வவல்ல கரம் வந்த ஒவ்வொருத்தரையும் தொடுவீராக. Let the mighty blessing come from heaven upon these people. பரலோகத்திலிருந்து உம்முடைய வல்லமையின் ஆசீர்வாதம் ஒவ்வொருத்தர் மேல் பொழியும்படியாக Jesus' name ஜெபிக்கிறோம். we ask and pray. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். Amen. ஆமென். You can be seated in your heavenly places. தேவ பிரசன்னத்தில் அமருமாக. God is a good God, நம் தேவன் நல்லவர். and He's doing a marvelous things around the world. உலகெங்கும் ஆச்சரியமான காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார். But very sad things. ஆனா ஒரு துக்கமான ஒரு செய்தி, Quite a number of pastors are passed away past few weeks. இந்த 2 வாரத்தில் நீங்க பாத்தீங்கன்னா அநேக போதர்கள் அவங்க கர்த்தருக்குள் நித்திரை Even our அடைந்தார்கள். beloved senior pastor, minister, Sadhu Shellappa, rest with the ஊழியக்காரர் Lord, சாது செல்லப்பா அவரும் நித்திரை அடைந்து and விட்டார். so many young pastors, அநேக 47, வாலிபர் போதர்களும் 37, 57, 52, 52, many young 37 pastors. வாலிபர் போதர்களும் மரித்து போறார்கள். I don't know. எனக்கு தெரியாது. I cannot ask the question to the Lord. தேவனிடத்தில் இப்படிப்பட்ட கேள்வியை நான் But கேட்க one முடியாது. thing I know. ஆனா ஒரு காரியம் எனக்கு தெரியும். One thing you must know. ஒரு காரியம் நீங்க அறிந்து கொள்ள வேண்டும். Our Lord still on the throne. நாம் தேவன் இன்னும் சிங்காசனத்தில் அமர்ந்து The whole கொண்டிருக்கிறார். universe is still controlled by our God. முழு உலகமும் தேவனால் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. All things are possible to God. தேவனால் சகலமும் கூடும். This is the time we have to come closer and closer to இப்பேற்பட்ட God. காலத்துல தான் தேவனிடத்தில் நெருங்கி நெருங்கி வர வேண்டும். Last 2 weeks I was praying. போன 2 வாரத்தில் நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிற வேளையில God gave me a message to speak to you. தேவன் எனக்கு ஒரு செய்தியை கொடுத்தார் உங்களிடத்தில் பகிர்ந்துபடியாக. Whatever the Lord asked me to speak to you, எதெல்லாம் I'll speak தேவனிடத்தில் to you. உங்களிடத்தில் பேச சொல்கிறாரோ I want you to hear very carefully. கவனமாக இந்த செய்திகளை Very கேட்க important. மிக முக்கியமான Then my செய்திகள். topic also same like that. என்னோட செய்தி தலைப்பும் அப்படிப்பட்டது. Shall we turn to book of Deuteronomy chapter 13 verse 11? என்ன உபாகமம் 13வது 13 அதிகாரம் அதிகாரம் வசனம்
11. Hear and fear, and not again do such wickedness as this among you. இஸ்ரவேலர் யாவரும் அதை கேட்டு பயந்து இனி உன் நடுவே இப்படிப்பட்ட தீமையான காரியத்தை செய்யாதிருப்பார்கள். Hear and fear. கவனம், கேட்டு பயந்து. Very important. மிக Hear முக்கியம். and fear. தேவனுக்கு கேட்டு தேவனுக்கு பயந்து. In this context, இந்த தலைப்பின் why God speaking to these people? எந்த காரணத்தில் தேவன் அவருடைய ஜனங்கள்ட்ட இப்படியாக பேசிக் கொண்டிருக்கிறார்? Every day morning ஒவ்வொரு காலவேளையிலும் and every day night, ஒவ்வொரு இரவும் we are hearing something in the radio and in the media. மீடியாலும் சரி, செய்திகளும் தொலைபேசியில் நம்ம செய்திகளை After கேட்டுக்கொண்டிருக்கிறோம். they hear, கேள்விப்பட்டு முடிந்து you can see the understanding and the lifestyle அவங்களோட changing. புரிந்து உண்ணமும் அவங்களோட வாழ்க்கை தரமும் மாறுறதை நீங்க அறிந்து கொள்ளலாம். Last month people are very happy போன வாரத்தில் எல்லாரும் சந்தோஷமா இருந்தார்கள். because there's a corona, only 3 people, 5 people, 2 people. Wow, very happy. போன வாரத்தில் போன மாசத்துல நீங்க பாத்தீங்கன்னா நம்மளோட கொரோனா ஸ்டேட்டஸ் பாத்தீங்கன்னா 2, 3 இப்பேற்பட்ட எண்ணிக்கையில் இருந்தது. When we hear that message, இப்பேற்பட்ட செய்திகளை நம்ம கேட்கும்போது all the businessmen, எல்லா வியாபாரிகளும், all the family, எல்லா all the குடும்பங்களும், churches, எல்லா சபை all மக்களும் excited. எல்லாமே Oh, உற்சாகமாகி something going விட்டார்கள். to be end. எல்லாத்துக்கும் ஒரு முடிவு Oh, we're வந்தது. going to go back again normal life. மறுபடியும் சாமானிய வாழ்க்கைக்கு நம்ம கடந்து போறோம் என்று. After the festival, அந்த பண்டிகை முடிந்தோனே you can see something start back again. மறுபடியுமாக ஆரம்பித்ததை நீங்க பார்க்கலாம். 100 to 100 and the government also don't know what to do. அரசாங்கம் கூட என்ன செய்ய முடியாமல் தெரியாத தவிக்கிறார்கள். When they hear that, இப்படிப்பட்ட கேள்விகளை கேட்கும்போது they spirit down. அவங்களோட ஆவியானது See திருப்பி how we விடப்படுது. react. எப்படியாக இதுக்கு நம்ம செயல்படுகிறோம். And now we are forcing people, hey, better wear the mask and this, come back to the law again. இப்படி மறுபடியுமாக இந்த SOP மூலமா கட்டாயப்படுத்தி திருப்பி உங்க மாஸ்களை போடுங்க என்று. Always we react what we are hearing. எதெல்லாம் நம்ம கேள்விப்படுறோம் அதுக்கு நம்ம செயல்படுகிறோம். So this morning the Lord is speaking to you. இந்த காலை வேளையிலே தேவன் நம்மிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார். Hear and fear. கேளுங்கள், பயப்படுங்கள். This is for the message for the Israelite. இது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட செய்தி. We are the spiritual Israelite. நாம் தான் ஆவிக்குரிய இஸ்ரவேல் And ஜனங்கள். God speaking to us too. தேவன் நம்மிடம் பேசிக் What are you கொண்டிருக்கிறார். going to hear? What are you going to be fear? எதற்காக நம்ம கேட்க வேண்டும், எதற்காக தேவனுக்கு நம்ம பயப்பட வேண்டும்? If you really read this chapter மெய்யாக 13, இந்த முழு 13 அதிகாரத்தை நீங்க படித்தீங்கள் என்றால் verse 8 to 10, 7 to 10, 7 இருந்து 10 வரைக்கும் you go back and read. வீட்ல போய் படிங்க. 7 to 10, you go back and read. 7 இருந்து 10 வரைக்கும் போய் படிங்க. But now I want you to read chapter 13 Deuteronomy, verse 7. இப்பொழுது வாவும் 13 அதிகாரம் 7 Why வசனத்தை God படிப்போம். spoke this word to them. எந்த காரணத்தில் தேவன் இப்படிப்பட்ட வார்த்தைகளை Why பேசுகிறார்? God say hear and fear. எந்த காரணத்தில் தேவன் சொல்கிறார் கேளுங்கள், பயப்படுங்கள்? We read this on verse 7. The gods of the people which are all around you, near to you or far off from you, from one end of the earth to the other end of the earth. உன்னை சுற்றிலும் உனக்கு சமீபத்திலாகிலும் உனக்கு தூரத்திலாகிலும் தேசத்தின் ஒரு முனை தொடங்கி மறுமுனை மட்டும் உள்ள எவ்விடத்திலாகிலும் இருக்கிற ஜனங்களுடைய தேவர்களில் நீயும் உன் பிதாக்களும் அறியாத அந்நிய தேவர்களை சேவிக்கும்படி ரகசியமாய் உன்னை ஏவிவிட்டால். See, the word of God says, இங்க தேவன வார்த்தை சொல்லப்பட்டிருக்குது. all the full details you can 8 to 10 you can read. ஆரம்பத்துல இருந்து முடிவு வரைக்கும் எல்லாத்தையும் நீங்க படித்து பார்க்கலாம். So that's the reason the Lord say hear and fear. இந்த காரணத்தினால் தேவன் சொல்கிறார் கேளுங்கள், பயப்படுங்கள். Why God speak this word? இந்த காரணத்தில் தேவன் இந்த வார்த்தையை Because பேச the children சொல்கிறார். of God, தேவ பிள்ளைகள் they are hearing and doing something wrong. அவங்க கேட்டு செயல்படுறது தவறான காரியத்துக்குள்ள. What they hear, that's the one they are doing. எதை கேட்கிறார்களோ அதை தான் செயல்முறையில கொண்டு வரார்கள். Our feelings change. நம்முடைய உணர்ச்சிகள் மாறுகிறது. நம்முடைய தன்மைகள் மாறுகிறது. Our thinking will change. நம்முடைய சிந்தைகள் மாறப்படுகிறது. Even the plan of God is changing in தேவனுடைய your life. திட்டங்களும் உங்க வாழ்க்கையில மாறப்பட்டு இருக்கிறது. God have a plan in your life. தேவன் உங்க வாழ்க்கையில ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். The word of God says God chose you from the mother's womb. தேவனோட வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு, தாயின் கருவிலே உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். So the Lord have a great plan in your life. ஆகையால் தேவன் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரதான ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். Hearing the situation now. எப்பேற்பட்ட சூழ்நிலையில் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க? We have a fear. நமக்கு பயம். Now example
உதாரணத்துக்கு The Lord said, தேவன் go சொல்கிறார், into the world and preach the gospel. உலக ரீதியில போய் சுவிசேஷத்தை அறிவிங்க. Unfortunately, I cannot go. சந்தர்ப்ப சூழ்நிலையால் நான் போக முடியாம இருக்கிறேன். I cannot go around the world now. உலக ரீதிக்கு நான் போக முடியவில்லை. I already bought the ticket for nearly about $35,000. I already paid a ticket. 35,000 வரைக்கு உள்ள மதிப்பு உள்ள டிக்கெட் நான் வாங்கிட்டேன். all the meeting, I suppose today I preach in Australia, according to my diary. என்னோட டைரி படி இப்போதுக்கு நான் ஆஸ்திரேலியால பிரசங்கம் பண்ணி I'm கொண்டிருக்கிறேன். ministering about 3 churches in Australia. ஆஸ்திரேலியால 3 சபைகளை நான் பேசிக்கொண்டே இருக்க I வேண்டும். couldn't go. நானால போக முடியவில்லை. But it never stopped the ministry in my life. ஆனா தேவனுடைய ஊழியமானது என்னோட வாழ்க்கையில நிப்பாட்டப்படவில்லை. But I'm still going around the world. நான் இன்னும் உலக ரீதியில் போய் கொண்டே இருக்கிறேன். Every day. ஒவ்வொரு நாளும் From 4 o'clock. 4 மணியில இருந்து I can go around the world. உலக ரீதிக்கு போலாம். Not 9 hours, 12 hours. 9 hour 12 hour அல்ல. Sometimes I have to fly 26 hours I fly. சில நேரத்துல 24 நிமிடம் நான் பயணத்துல கடந்து செல்ல வேண்டும் Some தேசத்துக்கு. other countries. மித்த தேசத்துக்கு. But now, ஆனா இப்போது within half an hour I can go around the world. அரை மணி நிமிஷத்துல நான் உலகத்துக்கு போய் சுத்திட்டு வந்துடலாம். Not by flight, விமானத்துல இல்ல, but I can go around the world through my knee. என்னோட முட்டினால உலக ரீதியில நான் கடந்து செல்ல முடியும். See, according to the situation, சூழ்நிலையில சந்தர்ப்பத்துல physically I cannot do even the plan of God. மாம்சபூரியமாக தேவனுடைய திட்டத்தை என்னால செய்ய முடியல. Because the situation around the world, ஏன்னா உலகத்துல இருக்கிற சூழ்நிலையால all the airport closed. எல்லா ஏர்போர்ட்டும் மூடி இருக்கிறது. No aircraft. ஒரு விமானமும் இல்லை. Cannot go. போக முடியாது. But ஆனாலும் the vision of God, தேவன் கொடுக்கப்பட்ட அந்த the mission தரிசனம் of God, தேவனுடைய ஊழியமானது still go through the knee. என்னோட முட்டி மூலமாக கடந்து செல்ல முடியும். You can do that. நீங்களும் செய்ய முடியும். Sometimes our cell group is closed down. சில நேரத்துல நம்ம வீட்டு கூட்டம் மூடி I know இருக்கலாம். Kumar just now pray for the cell group too. டீக்கன் ஜெயக்குமார் முதல் நாள் ஜெபம் பண்ணார். We know that we cannot go. நமக்கு தெரியும் கூட்டம் செய்ய முடியவில்லை. But I tell you, ஆனா ஒருத்தர் சொல்கிறேன், if you pray, நீங்க ஜெபித்தா the cell group leaders, தலைவர்கள் what are you going to do? நீங்க என்ன செய்ய போறீங்க? Wednesday, kneel down and pray. புதன்கிழமை நீங்க முட்டிக்கால் போட்டு You know that your ஜெபிக்கும். house was filled with the people. உங்களுக்கு தெரியும் உங்க வீட்டானது குடும்ப ஜனங்களோட கூட Sometimes you நிறைந்திருக்கும். make a delicious food for them. ஒரு ருசியான ஆகாரத்தை நீங்க செய்து Now you கொடுத்திருப்பீங்க. got no opportunity to ஆனா cook இப்போ for உங்களுக்கு them. சந்தர்ப்பம் கொடுக்கவில்லை. Your Wednesday house is empty. இப்போ உங்களோட புதன்கிழமை உங்க வீடு காலியாக Nobody இருக்கிறது. coming. யாருமே வந்து But I tell you, ஆனா உங்கள்ட்ட சொல்கிறேன், if you have the burden, அப்பேற்பட்ட the பாரம் ministry of God, தேவனுடைய ஊழியத்தை if குறித்து you have the fear of God, தேவனுடைய பயம் உங்களுக்குள்ள the Bible இருக்கும்போது says, வேதம் fear சொல்கிறது of God is the beginning of the wisdom. தேவ பயமே ஞானத்தின் ஆரம்பம் But என்று. here God giving a warning to இங்க them. ஆண்டவர் ஒரு எச்சரிக்கை சத்தத்தை Wicked கொடுக்கிறார். things. Wicked. அக்கிரமானது. So a lot of people, அநேக Israelites, ஜனங்கள், இஸ்ரேல் ஜனங்கள் they are moving, they hear the word of God. தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு God done so many greater things in their ஆண்டவர் life. பிரதான காரியத்தை அவங்க வாழ்க்கையில செய்திருக்கிறார். Set them free விடுதலை கொடுத்து from the slavery. அடிமைத்தனத்திலிருந்து God give a freedom. ஆண்டவர் அவங்களுக்கு And விடுதலை God promised to கொடுத்திருக்கிறார். give a promised land. ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். வாக்குத்தத்த And they தேசத்துக்கு give the name for them Israelite. இஸ்ரேல் என்று சொல்லப்பட்ட நாமத்தை கொடுத்திருக்கிறார். The nation still there. இன்றும் இந்த தேசம் செயல்பட்டு But the கொண்டிருக்கிறது. people, ஆனா ஜனங்கள் They like to listen what the world message. உலகத்தில் செய்திகளை கேட்க விரும்பினார்கள். Now a lot of doctrines coming out around the world. இன்னைக்கு உலக ரீதியில பாத்தீங்கன்னா வித்தியாசமான உபதேசங்கள் போய் கொண்டிருக்கு. காரணம் என்ன? It's not from the Lord. இது தேவனிடத்திலிருந்து வரல. It is from the YouTube or Google or WhatsApp. கூகுள், வாட்ஸ்அப், யூடியூப்ல இருந்து இப்படிப்பட்ட செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. Everybody have their own way to understand God. ஒவ்வொருத்தருக்கும் அவங்களோட சொந்த வழிகள் உண்டு, அதை அறிந்து கொள்ள புரிந்து கொள்ள. And they try to apply their brain to put inside அவங்களோட you. சிந்தையை பயன்படுத்தி தேவ வார்த்தையை புரிந்து கொள்ள பார்க்கிறார்கள். All the message in a YouTube, யூடியூப்ல இருக்கிற ஒவ்வொரு செய்திகளும், all the message from Google, கூகுள்ல இருக்கிற ஒவ்வொரு மெசேஜ்களும், all the teaching, போதனைகளும், everything is come from their understanding. அவங்களோட சொந்த புரிந்து உணர்தலிலிருந்து வருகிறது. American understand different, அமெரிக்கா வித்தியாசமா புரிந்து the கொள்கிறார்கள். same Bible. அதே வேதம் தான். And you hear from them. அவங்கள்ட்ட நீங்க கேள்வி கேட்கும்போது, So long ago, few years ago, சில that's வருஷங்களுக்கு one of the teaching came. They hear செய்திகளை prosperity கேட்கிறார்கள். teaching. ஆசீர்வாதத்தை செய்திகளை குறித்து கேட்டார். All excited. எல்லா உற்சாகப்பட்டார்கள். All the churches, எல்லா சபைகளும் they learn அதை கற்றுக்கொண்டு and they start to preach prosperity. ஆசீர்வாத செய்திகளை பேச ஆரம்பித்தார்கள்.
And the message went to India. அந்த செய்தி இந்தியா வரைக்கும் கடந்து போனது. People started to preach prosperity. இப்பேற்பட்ட How ஆசீர்வாதமான many செய்திகள் of them they live in the prosperity? எத்தனை பேர் இந்த ஆசீர்வாத வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்? General message of God, இது தேவனுடைய பொதுவான ஒரு செய்தி. I will bless you நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். according to his righteousness, அவருடைய ஐஸ்வரியத்தின்படி, according to what you need. உங்களுடைய தேவையின்படி. That's the one God going to bless you. அதைத்தான் தேவன் உங்களை When ஆசீர்வதிக்க you hear போகிறார். from the American message, அமெரிக்கால இந்த செய்திகளை and கேட்கும்போது they start a church called Millennium Church. மில்லியனம் 1000 அரசால் என்று சபைன்னு சொல்லும்போது, Oh, the church is millionaires are there. அந்த சபையில இருக்கிறவங்க எல்லாம் கோடி ஜனங்கள். What happened last year? போன வாரத்துல என்ன நடந்தது? Last year, போன வருஷத்துல என்ன நடந்தது? the church closed down. சபை மூடப்பட்டிருக்குது. All the millionaire church, I don't know what happened to them. எல்லா கோடீஸ்வரர்களுக்கு என்ன நடந்ததுன்னு No, they தெரியல. are listening. கேட்டுக்கொண்டு They are இருக்கிறார்கள். not hearing from ஆனா God. தேவனிடத்தில் கேட்கல. God have a divine plan. தேவனுக்கு தெய்வீக திட்டம் உண்டு. A lot of things to share to you. உங்களிடத்தில் One அநேக more testimony. பழைய சாட்சி 1982. 1982 82. 1982 There was a man called John Anand. ஜோனன் ஆனன் என்று சொல்லப்பட்ட ஒரு நபர் இருந்தார். He went to Indonesia. அவர் இந்தோனேசியா தேசத்துக்கு போய் He had a prayer. ஜெப கூட்டத்தை He was ஆரம்பித்தார். praying. ஜெபித்துக் கொண்டிருந்தார். The Lord spoke to him. தேவன் அவரிடத்தில் பேசி Laughter. சிரிப்பு, Laughter. நகை, சிரிப்பு இருது. Nagippu. Laughter. நகை. Then he was thinking, அவர் நினைத்துக் கொண்டார், what God is speaking? ஆண்டவர் இடத்தில் என்ன பேசிக் கொண்டிருக்கிறார்? Laughter. நகைக்கிறபடியாக. So he went and preached to everyone. God say, laugh. ஆகையால் ஆண்டவர் என்னிடத்தில் பேசுறாண்டே எல்லாத்திலும் போய் பேச மாட்டார். So everyone start to laugh. எல்லாம் சிரிக்க நகைக்க கொண்டாங்க. So message must be, a lot of jokes must be like a Pastor Philip. பாஸ்டர் பிலிப்பை போல சில நகைக்கிற ஒரு காரியங்களை Pastor சொல்லுவார். Philip always make fun and jokes in his preaching. பாஸ்டர் பிலிப் எப்படி அவரோட செய்தியில சில That is நகைகளை Pastor Philip. அதான் பாஸ்டர் பிலிப். I'm not making to fun there. நான் உங்களை நகைக்க வைக்கிற காரியம் அல்ல. Make it a little bit happy. உங்களை சந்தோஷப்படுத்தி Call church start to, some accept, சில ஏற்றுக்கொண்டார்கள், some they rejected that person. சில அந்த நபரை அவங்க எதிர்த்து போயிட்டார்கள். So this man he hears something good. அவர் நன்மையான ஒரு காரியத்தை கேள்விப்பட்டார். He had a fear of God. அவருக்கு தெய்வ பயம் இருந்தது. But he don't know what to apply it. ஆனா எப்படி அதை செயல்படும்னு தெரியவில்லை. God can speak. தேவன் பேசலாம், You can hear. நீங்க கேட்கலாம். But how you going to apply the ஆனா message எப்படி of உங்க God? வாழ்க்கையை நீங்க அபியாசப்படுத்த போறீங்க? This man ran up to Africa. இவர் இந்தோனேசியால இருந்து ஆப்பிரிக்கா தேசத்துக்கு ஓடி போயிட்டார். Rodney Brown was there. அங்க ரோட்டி பிரவுன் என்று சொல்லப்பட்ட இன்னொருவர் And இருந்தார். both of them are sitting and talking. ரெண்டு பேரும் இன்று கதைத்துக் கொண்டிருந்தார்கள். Who shall be agree? ரெண்டு பேரும் ஒரு நினைத்துக் What the Lord told me. ஆண்டவர் என்ன சொன்னார் Oh, this is ஆமோதித்தார்கள். the one the Lord say laughter. இதுதான் தேவன் சொல்லிக் கொடுத்தார் நகைக்க. Then both of them went to Toronto. ரெண்டு பேரும் டொரண்டோ என்று They அமெரிக்கா started போயிட்டாங்க. church. அங்க சபை ஆரம்பித்து Oh, விட்டார்கள். powerful revival there. ஒரு பெரிய ஒரு எழுப்புதல் நடந்தது. Big men. பெரிய பெரிய ஊழியக்காரர்கள், Big size. பெரிய பெரிய 6 சரை foot, உள்ள 7 feet men. பெரிய பெரிய சரீரம் உள்ள நபர்கள், Gangsters. கேங்ஸ்டர்ஸ்லாம், All the crime. எல்லா குற்றவாளிகளும் சரி, Everybody. எல்லாமே They come to church. அவங்க சபைக்கு வந்து The whole church was laughing. எல்லா முழு சபையும் எல்லாம் நகைத்துக் Even a கொண்டிருக்கிறார்கள். fighter laughing. யுத்தம் பண்றவங்களும் Businessmen laughing. வியாபாரிகள் நகைத்துக் Big கொண்டிருக்கிறார்கள். pastors of fall பெரிய down பெரிய and rolling and ஊழியக்காரர்கள் விழுந்து fasting. எல்லாம் நகைத்துக் So கொண்டிருக்கிறார்கள். they gave a name. அவங்க ஒரு நாமத்தை நியமித்தார்கள். Toronto is a laughing spirit. இந்த டொரண்டோ ஊழியம் See how the எழுப்புதலானது message நகைக்கிறது. went wrong. எப்படி தவறாக Let me மாறுது? tell you. நான் உங்களிடத்தில் சொல்லுகிறேன். What God trying to tell. தேவன் என்ன சொல்ல வருகிறார்? What you are hearing. என்ன கேட்டுக்கொண்டிருக்கீங்க? What do you understand? என்ன புரிந்து கொண்டிருக்கீங்க? So that spirit. So people every week flying to Toronto. ஒவ்வொரு வாரமும் ஜனங்கள் இங்க இருந்து டொரண்டோக்கு போய் It கொண்டிருக்கிறார்கள். came to every day 400 people flying to Toronto. ஒவ்வொரு நாளும் 400 பேர் வாகனத்துல போய் Because கொண்டிருக்கிறார்கள். 747 only can capacity 400 people. ஏன்னா 747 விமானம் வந்து 400 பேர் தான் எடுக்க முடியும். And they went there. அங்க போய் They come back to the church. மறுபடியும் சபைக்கு வராங்க. So one of the church I was preaching நான் ஒரு சபையில பேசிக் கொண்டிருக்கும்போது in Semarang. சுமாராங்க On that day I had preached 7 services. அன்றைக்கு நான் 7 ஆராதனையில பேச வேண்டும். So second service I preaching on church. இரண்டாவது ஆராதனை நான் ஒரு சபையில பேசிக் கொண்டிருக்கும்போது The church everyone start laughing. அந்த சபையில இருக்கிற எல்லாமே நகைத்துக் I still கொண்டிருக்கிறாங்க. never make any joke. நான் ஒரு நகைச்சுவை ஒண்ணும் பேசவில்லை. And the pastor told me, பாஸ்டர் எனக்கு கேட்டுக்கிறார். this is the laughing spirit. இதுதான் நகைக்கிற ஒரு And time ஆவி. the Lord pour. ஆண்டவர் கடைசி நாட்களில் Children of ஊற்றுகிறார். God. தேவ பிள்ளைகளே, This was happened to the Israelites. இதுதான் இஸ்ரேல் They're ஜனங்கள் நடந்து listening கொண்டது. from the overseas, east to the west, the Bible இந்த says.
லெக்குல இருந்து கிழக்குல இருந்து Others- லெக்கு வரை கேட்டுக்கொண்டு இருக்காரு. And they're hearing. செய்தியை கேட்டுக்கொண்டு Open இருக்கிறார்கள். the computer. கம்ப்யூட்டரை திறந்து Open the WhatsApp. வாட்ஸ்அப்பை திறந்து What they're doing, what they're saying. என்ன பேசிக்கொண்டு They're இருக்காங்க. listening. But they don't know what the real message of ஆனா God. உண்மையான செய்தி என்னன்னு தெரியவில்லை. 1998. 1989 You know what happened? என்ன நடந்தது? The same place, Toronto, I mean the laughter spirit started in Indonesia. இந்தோனேசியால ஆரம்பித்த இந்த நகைக்கு 1982. 1982 They are not follow the Lord. தேவனை பின்பற்றாம 1998, I think. 1989ல 98ல 89 98 98 a big riot. பெரிய ஒரு கலகம். 3,000 over churches was burned. 300 கூடிய சபைகள் அங்க எரிக்கப்பட்டது. And அது மட்டுமல்ல 250 over pastors was burned and killed. 250,000 போதர்கள் அவங்களை கொலை செய்து எரிக்க விட்டார்கள். They don't know what's going on. அங்க தெரியவில்லை என்ன செய்து கொண்டிருக்கிறது. I was preaching on that day. I was there. அன்றைக்கு அங்க நான் ஒரு சபையில பேசிக் I was கொண்டிருந்தேன். preaching one church. நான் ஒரு சபையில பேசிக் கொண்டிருந்தேன். I tell you, நான் சொல்லுகிறேன். it take about 600 meters to go to the church from the road. ரோட்ல இருந்து அந்த அவங்க சபைக்கு போறதுக்கு ஒரு 600 மீட்டர். All our cousin brothers are staying left and right. எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா Cousin brothers இருக்காங்க. Abraham generation. The church was thrown by stone. Tom, boom, tom, tom. அந்த சபை எல்லாம் கல்லுனால வீசப்பட்டிருக்காங்க. Praise the Lord. கர்த்தருக்கு The ஸ்தோத்திரம். cornerstone saved my life. ஆனா அந்த மூளைக்கல்லை என்னை காப்பாத்தி விட்டார். Cornerstone Jesus Christ. இயேசு கிறிஸ்து தான் நம்மளோட மூளைக்கல். I was saved and then they brought me back. அது மட்டுமல்ல என்னை காப்பாற்றி அவங்களை எடுத்து கொண்டு So போனார். what I'm saying, நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால் there was a question. அங்க ஒரு கேள்விக்குறி. Why this happened, God? ஏன் இந்த காரணத்தில் நடந்து கொண்டிருக்குது? Why? ஏன் காரணம் என்ன? Problem started where? பிரச்சனை நடந்ததுங்க. One man listened. ஒரு மனிதன் He heard கேள்வி something. ஒரு But காரியத்தை he கேட்டு misunderstand. ஆனா தவறாக புரிந்து கொண்டு He விட்டார். tell to everybody. எல்லாத்திலும் This is happening to the churches. இதுதான் சபைக்கு Wrong நடந்து doctrine, கொண்டிருக்கிறது. east to the west. They can bring their God and their way they can teach us. வித்தியாசமான போதனைகளை அவங்க தெய்வத்திலிருந்து செய்தியை கொண்டு I'm வரலாம். not against the preachers. அவங்களோட செய்தியை நான் But எதிர்ப்பாவல்ல. they understand the talk. அவங்க அறிந்து கொண்டா பேசுறாங்க. That is not the message for you today. அது உங்களுக்கு உள்ள செய்தி அல்ல இன்றைக்கு. God will give every day a message for you to speak to you. கர்த்தர் ஒவ்வொரு நாளுக்கும் உங்களுக்கு ஒரு செய்தியை கொடுப்பார். I strongly believe. நான் மெய்யாக I strongly விசுவாசிக்கிறேன். apply. நான் வாழ்க்கையில் நான் When அபியாசப்படுத்துகிறேன். God speak, தேவன் this is the பேசும்போது message of God. இதுதான் உங்களுடைய செய்தி. Your responsibility. நம்முடைய You have to பொறுப்புகள். hear நீங்க and கேட்க obey வேண்டும். the word of God. அந்த தேவ வார்த்தையை நீங்க I'm not வாழ்க்கையில் asking you to obey அபியாசப்படணும். to Pastor Philip. அது தேவனுடைய பாஸ்டர் பிலிப்போட கடமை அல்ல. You have to listen to God. நீங்க தேவனிடத்திலிருந்து கேட்க This was வேண்டும். happened to God, the இதுதான் children of நடந்து கொண்டது God. தேவ பிள்ளைகளுக்கு. So what God say? தேவன் என்ன Hear சொல்கிறார்? and fear. கேளுங்கள், Not பயப்படுங்கள். follow the east and west and north and south. உலகத்தில் இருக்கிற ஜனங்களுடைய செய்திகளை கேட்க முடியாதபடிக்கு We prayed. ஜெபிப்போம். Why? What happened? என்ன நடந்தது? The Lord told. தேவன் சொல்கிறார். Then we got the revelation. அப்பொழுது நம்ம வெளிப்பாடு 1982. 1982ல John Anand got the message from God. ஜான் ஆனந்த் சொல்லப்பட்ட தெய்வத்திலிருந்து செய்தி Where? கேட்கிறார். In Indonesia. இந்தோனேஷியால. Indonesia, the nation, the largest Muslim nation in the world. இந்தோனேஷியா தான் உலகத்திலேயே அநேக முஸ்லிம் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாமியர்கள் நிறைந்த நாடு. Okay. What God trying to tell? ஆண்டவர் என்ன சொல்ல வருகிறார்? God told. ஆண்டவர் This is a சொன்னார். message. இதான் செய்தி. Laughter must be arise. இந்த நகைக்கு So two generation came. புது சன்னதி வந்தது. To Abraham. ஆபிரகாம். One is Ishmael. ஒன்னு இஸ்மாயில். One is Isaac. இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஈசாக். Isaac is who? ஈசாக் யாரு? Isaac is a laughter. ஈசாக் தான் நகைக்கிறவர். Isaac, Jesus came through Isaac generation. இயேசு எப்படி வந்தானா ஈசாக்கின் கோத்திரத்தின் மூலமாக. So what the Lord revealed to him? ஆண்டவர் அவரிடத்தில் என்ன வெளிப்படுத்தினார்? Isaac must be revealed. அதாவது ஈசாக் வெளிப்பட It வேண்டும். means the son of God must be revealed. தேவகுமாரன் The generation of Isaac must be revealed. அந்த That's ஈசாக்கோட our Lord ஜனதை Jesus வெளிப்பட Christ. வேண்டும். அதான் இயேசு கிறிஸ்து. He hear that, அதை கேட்டார். but he never understand the meaning. ஆனா அந்த அர்த்தத்தை அவர் புரிந்து கொள்ளவில்லை. He practically start to laugh. அவர் இயற்கையாக நகைக்க ஆரம்பித்து That விட்டார். was a disaster. அதுதான் அவங்களுக்கு ஒரு விளைச்சியை கொண்டு வந்தது. Children of God. தேவ பிள்ளைகளே, There's a two generation. ரெண்டு One is Ishmael. குடும்பம். ஒன்னு இஸ்மாயில். One generation came. ஒரு Still சன்னதி exists. வந்தது. Isaac ஈசாக் as a we call Christian. கிறிஸ்து என்று So சொல்லப்பட்டார். what God told in that country, அந்த தேசத்துல ஆண்டவர் என்ன சொல்ல வந்தார்? Christian, you must awake
கிறிஸ்தவர்களே நீங்க எழும்ப You வேண்டும். must arise. நீங்க எழும்ப வேண்டும். You must practice it, manifest. தேவனுடைய வார்த்தைகளை நீங்க விளங்க Christ's வேண்டும். power must be manifest. கிறிஸ்துவின் வல்லமை The உங்களுக்குள்ள teaching விளங்க of Jesus Christ must manifest. இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமை But they apply for wrong things. ஆனா தவறாக அபியாசப்படுத்தி Now விட்டார்கள். Toronto also closed down. இன்னைக்கு தொறந்துவும் மூடப்பட்டிருக்குது. Now I see churches are not laughing. இன்னைக்கு சபைகள் நகைக்கவில்லை. Laughing spirit gone already. இப்ப நகைக்கிற Now, ஆவி what I am trying to tell you, என்ன சொல்ல வருகிறேன்? what you are hearing, இதை நாம கேட்டுக்கொள்கிறோம். very important. மிக முக்கியம். Whatever you hear, எதெல்லாம் நீங்க you have to go back to கேட்கிறீங்களோ God. அது தேவனிடத்தில் நீங்க திரும்ப போக வேண்டும். So, to have the fear of God, தேவ பயத்தை நம்ம பெற்றுக்கொள்ள you must have to hear the word of God. தேவ வார்த்தையை நம்ம கேட்க வேண்டும். When you hear the word of God, தேவனுடைய வார்த்தையை நம்ம கேட்கும்போது only the word of God can lead you, direct you in right place. தேவனுடைய வார்த்தை மட்டும் தான் சரியான வழிக்கு நம்மளை வழிநடத்த முடியும். Even prophecy will be disappeared. சில நேரத்துல தீர்க்க தரிசனம் பறந்து போயிடலாம். Bible says that. வேதம் சொல்ல இருக்குது. Ministry also will gone. ஊழியங்களும் போய்விடலாம். Ministers also can gone. ஊழியக்காரர்களும் போய்விடலாம். Doesn't matter. பரவாயில்ல. But the vision of God ஆனா தேவனுடைய தரிசனம் will fulfill. அது நிச்சயமா So நிறைவேறும். we have to hear the voice of God. ஆகையால் தேவனுடைய சத்தத்தை What நம்ம God கேட்க வேண்டும். speaking. தேவன் என்ன சொல்ல I like வருகிறார்? to turn to book of Matthew chapter 28 verse 20. திருப்பிக் கொள்ளுங்க என்னோடு கூட மத்தேயு 28வது அதிகாரம் வசனம் 20. And teaching them to obey everything I have commanded you, and surely I am with you always to the very end of the age. நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். This is the last message of Jesus Christ when he was after resurrected. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து இதுதான் அவரோட கடைசி செய்தி In the book of Matthew. மத்தேயு புத்தகத்துல. But the spirit of God still moving. ஆனா தேவனுடைய ஆவி செயல்பட்டு கொண்டிருந்தது. This one when God spoke, தேவன் பேசும்போது God was an immortal body. தேவன் நம்ம சரீரமான ஆவிக்குள்ள இருக்கிறார். After he resurrected, அவர் உயிர்த்தெழுந்த மாம்சத்துல okay, he was 40 days with the people. 40 நாள் ஜனங்களோடு கூட இருக்கிறார். Are you with me? என்னோடு கூட இருக்கீங்களா? Hello? ஹலோ. I'm not bringing a new gospel. புது செய்தி நான் உலகத்துல கொண்டு வரல. Jesus Christ after resurrected, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து went to the Father and came back, பிதாக்கிட்ட போயிட்டு வந்து and he was together with the people இப்ப ஜனங்களோடு கூட இருக்கிறார். 40 days. 40 நாள் He was moving around. ஜனங்களோடு கூட செயல்பட்டு When he moved to Emmaus, there was two people were sitting and talking. அமஸ் என்று சொல்லப்பட்ட இடத்துல ரெண்டு பேர் பேசிக் கொண்டு போறாங்க. Emmaus, somewhere. Okay. So people saw him. ஜனங்கள் கண்டார்கள். Disciples saw him. சீஷர்கள் கண்டார்கள். That is the message God gave. இப்பேற்பட்ட செய்தியை கொடுக்கிறார். Very powerful message. மிக வல்லமையான ஒரு செய்தி. I don't know why people bring a lot of doctrines. ஏன் எனக்கு अनेक ஜனங்கள் உபதேசத்தை கொண்டு வரார்கள் Oh, you தெரியல. must baptize only in the name of Jesus Christ. இயேசு நாமத்துல மட்டும் தான் ஞானஸ்நானம் கொடுக்க Now வேண்டும். another teaching only baptize Holy Spirit. இன்னொரு போதனை வந்து கொண்டிருக்கு ஆவியில I மட்டும் தான் don't care. எனக்கு கவலை இல்ல. 1,000 people can pick up the scripture here and there they can say. ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இங்கே அங்கேயும் செய்தியை எடுத்துக்கொண்டு பேசலாம். Matthew 24 already teaching about the end time message. மத்தேயு 24வது அதிகாரம் கடைசி காலத்தை குறித்து You can see about பேசியிருக்கிறது. the wise woman and foolish woman. So many things God speak. இங்க சொல்லப்பட்டிருக்கிறது நல்ல கனியும் இல்ல கன்னிகளும் புத்தியுள்ள கனிகளும் புத்தி இல்லாத கனிகளும். God spoke to them. கர்த்தர் பேசுகிறார். In the gospel everything is revealed. சுவிசேஷத்துல எல்லாமே வெளிப்படப்பட்டிருக்குது. They are not listening what God speaking. ஆனா தேவன் சொல்றதை கேட்கிறது இல்ல. When Paul was moving in a city, பவுல் ஒரு பட்டணத்துல செயல்பட்டு கொண்டிருக்கும்போது அந்த ஜனங்களும் செயல்பட்டு Philip was moving in another city. பிலிப் இன்னொரு பட்டணத்துல போய் செயல்பட்டு Thomas moved up to India. தோமஸ் இந்தியா வரைக்கும் செயல்படுகிறார். They brought the gospel. அவங்களும் செய்தியை கொண்டு வரார்கள். They have bring the gospel according to the country they need. அந்த ஜனங்களின் தேசத்தின்படி செய்திகளை கொண்டு வரார்கள். So they have their own way to teach. அவங்களுக்குன்னு ஒரு வழி உண்டு அந்த தேசத்துல செய்தியை சொல்ல. And their food is different. அவங்களோட ஆகாரமான வித்தியாசம். They have to eat their food. அவங்களோட ஆகாரத்தை அவங்க உணவு கொள்ள வேண்டும். Malaysian food is good. மலேசியன் ஆகாரம் நல்லது. Makanan buatan di Malaysia. மலேசியால செய்யப்பட்ட ஆகாரத்தை நம்ம உணவுமாக. All right. Eat the good food. நல்ல ஆகாரத்தை உணவுங்க. I was in Andhra Pradesh. ஆந்திரா பிரதேசல இருக்கும்போது they make a nice biryani. நல்ல ஒரு பிரியாணி. That's the last day I ate the biryani. அதான் கடைசி பிரியாணி நான் சாப்பிட்டேனாங்க. I tell you, they put the chili padi. I don't know what spices they put. என்ன அங்க சாகு போட்டாங்கன்னு சொல்லி சரியான காரம்.
Smoke coming out here, coming out here, coming out here, coming out loud. சரியான காரம் காதுலயும் மூக்குலயும் கையில வந்து Oh, people in Andhra, oh my God. ஆந்திரால இருக்கிற ஜனங்கள் Atharam coming because the food day. I cannot apply. அதை நான் சாப்பிட முடியவில்லை. That's way of my life. அதான் என்னோட வாழ்க்கைய தரம். So wherever they go, எங்கெல்லாம் நம்ம they போறோம் have to go according to them. அவங்க செயல்படி நம்ம போக வேண்டும். Paul went to the temple. பவுல் ஆலயத்துக்கு போறார். The people are praying so many gods. ஜனங்கள் அதிக தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கும்போது And all the wise men was there. எல்லா ஞானவானும் அங்க இருந்தார்கள். He did it. அவர் செஞ்சார். It doesn't mean you must go to the Malaysia temple or go and do what Paul asked you to do. பவுல் செஞ்சது போல நீ எல்லா ஆலயத்திலும் போயிட்டு அங்க போய் ஆராதனை That's பண்ணு. none of your business. அது உங்களோட வேலை You have to மட்டுமல்ல. preach the gospel. நீங்க சுவிசேஷத்தை அறிவிங்க. Whatever the word of God says. தேவனுடைய வார்த்தை என்ன What சொல்லுதோ Jesus says. இயேசு என்ன சொல்கிறாரோ It's a powerful statement the Lord says. இங்க இயேசு கிறிஸ்து ஒரு வல்லமையான ஒரு வார்த்தையை சொல்கிறார். It's a end of the world. முடிவு மணிவெந்தும் Even unto the end of the world. முடிவு பரியந்தம் போகணுமா? I'm with you. நான் உங்களோடு கூட இருப்பேன். See, this is the message of God. இதான் தேவனுடைய செய்தி. God going to be with you நான் உன்னோடு கூட இருக்க until the போறேன். end of the earth. முடிவு பரிவந்து வரைக்கும் உன்னோடு கூட இருப்பேன். He's not going to leave you. உங்களை விட்டு விலக I மாட்டார். will never leave you. I'll never forsake you. உங்களை விட்டு விலக மாட்டார், You must கைவிட மாட்டார். understand what God speaks. தேவன் என்ன சொல்கிறார் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். Don't go for Google Lord. கூகுளுக்குள்ள நீங்க போகாதீங்க. Don't go for WhatsApp Lord. வாட்ஸ்அப்புக்குள்ள போறாதீங்க. Don't email or this mail, that mail. No. எந்த மேலும் Even WhatsApp bringing a lot of rubbish to you. இந்த வாட்ஸ்அப்ல பாத்தீங்கன்னா அநேக WhatsApp, I don't know. Yeah, WhatsApp. Don't worry, I receiving 1,000 or 2,000 message every day. நானும் ஒவ்வொரு நாளும் செய்திகளை என்னோட இடத்துல வந்து கொண்டு இருக்குது. 2,000 sometime. சில நேரத்துல 2000. You know what I do? என்ன செய்வேன்? 2000 let come, I kannairam. I delete. Ting, all gone. ஒரே I'm not பட்டன் reading. அழுத்தறேன் எல்லாம் delete ஆயிரும். I read the word of God நான் more. தேவ வாசனத்தை நான் படிப்பேன். Children of God. தேவ பிள்ளைகளே, This is the one going to be with you until the end of the age. தேவனுடைய வார்த்தை தான் முடிவு பரிவந்து உங்களோடு கூட இருக்க போகுது. Let me read John chapter 10 verse 4. Keep on this scripture. 10வது அதிகாரம் வசனம் 4 திருப்பிக் கொள்ளுமாக. And when he brings out his own sheep, he goes before them, and the sheep follow him, for they know his voice. அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனுக்கு பின் செல்கிறது. If you read all the John chapter 10, யோவான் 10வது அதிகாரத்தை முழுமையாக நீங்க talk about படித்தீங்கன்னா God the good shepherd, தேவன் நல்ல மேய்ப்பராக என்று how வெளிப்படுகிறார். the devil coming in. பிசாசு எப்படி வருகிறான்? Here the Lord says something. இங்க தேவன் ஒரு And when காரியத்தை he சொல்கிறார். bring out his own sheep, it அவர் means taking from the place where they are, pushing outside, go into the world. இங்க அவரோட சொந்த ஆடுகள் அந்த பண்ணையில இருந்து அந்த ஆடுகளை அவர் சொந்த ஆடுகளை வெளியே கொண்டு போகிறார். Letting them go out. வெளியே கொண்டு போகிறார். And the shepherd was there. அது மட்டுமல்ல What the மேய்ப்பராக Bible இருக்கிறார். says? வேதம் என்ன சொல்கிறது? The shepherd go before them. அந்த மேய்ப்பர் அந்த ஆடுக்கு முன்னே So போவார். make sure you let the Lord go before you. மிக முக்கியம் நம்மளோட வாழ்க்கையில தேவன் முன்னே செல்ல வேண்டும். How you expecting God to go before you? எப்படி தேவன் நம்ம முன்னே செல்வான்னு எதிர்பார்த்து கொண்டு இருக்கீங்க? You want somebody with a long beard like Pastor Philip with a rod and white man walking in front of you? பாஸ்டர் பிலிப் மாதிரி தாடி வைத்து ஒரு கோலை வைத்துட்டு உங்க முன்னுக்கு போற எதிர்பார்த்து கொண்டு இருக்கீங்களா? What the word of God says? வேதம் என்ன சொல்கிறது? If the Lord want to go before you, the word of God. தேவன் உங்களுக்கு முன்னே செல்ல வேண்டும்னா தேவனுடைய வார்த்தை. Everyone looking. எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. Pastor also using latest technology. பாஸ்டரும் புதிய எங்களை வந்து குளுக பார்க்காத இதை பார்க்காத அதை படிக்காத இரு ஒண்டி பார்க்குறாரு. Everything word of God I have to put in together. எல்லாம் தேவனுடைய வார்த்தை தான். All right? If you know how to make use of the latest technology for glory of God, தேவ மகிமைக்கு இந்த புதுமையான செயல்பட்ட காரியத்தை பயன்படுத்த முடியும் என்றால் good. நல்லதுதான். But he lead you to wrong direction. ஆனா தவறான வழிக்கு உங்களை Wrong செயல்படுத்த சொன்னா teaching, தவறான wrong understand. புரிந்து கொள்ள Don't listen. ஆகையால் கேட்காதீங்க. Don't worry. You read, just keep it yourself. படித்து That is not the doctrine to our church. அது நம்ம சபைக்கு உள்ள We போதனை. have our doctrine. நமக்குன்னு ஒரு உபதேச So if the போதனை Lord உண்டு. go before you, தேவன் உங்களுக்கு முன்னே you சொன்னார். must allow the Lord to go before you. தேவன் முன்னே செல்ல நீங்க அனுமதிக்க Number 2, வேண்டும். you have to follow. அப்புறம் நீங்க அவளை பின் What you செல்ல have to வேண்டும். follow? என்ன பின் செல்ல Now வேண்டும்? come back again. Verse மறுபடியும் 20. வருவாங்க. வசனம் 20. Teach them and observe all things whatsoever I have commanded you. அவங்களுக்கு கற்பித்து அவர் செய்ய வேண்டிய சகலத்தையும் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்படியாக மத்தேயு 20:28 The word God said, teach them. அவங்களுக்கு கற்பித்து
teach from American teaching, teach from New Zealand teaching, teach from Singaporean teaching, teach from. Not Bible never say that. வேதம் சொல்லவில்லை அமெரிக்கா தேசத்திலிருந்து சிங்கப்பூர் தேசத்திலிருந்து காரியத்தை நீங்க கற்பிக்கிறது இல்ல. They are teaching, good teachers. நல்ல போதகர் தான் அவங்க கற்பித்துக் கொண்டு இருக்கிறார்கள். All the best preachers. எல்லா சிறந்த 10 வருஷத்துல நீ வரியில பாத்தீங்கன்னா top 10 all are in America. எல்லாம் அமெரிக்கா தேசத்துல உள்ளவங்க. You name it, any great man of God. எல்லாம் சிறந்த ஊழியர்கள் சொல்லுங்களேன். Everyone know Benny Hinn. எல்லா பெனிகள் தெரியும். Even though he's a Jew, Lebanese Jew, he's a Lebanese Jew. He's Lebanese, but he's a Jew Lebanese. But ஆனாலும் he's in America. அவர் அமெரிக்கால இருக்கிறார். Maurice Serlo just passed away. மாரிஸ் செல்லர் ஊழியக்காரர் பில்லி கிரஹாம். Just name it, all of them are top. எல்லா சிறந்த போதகர், good, நல்ல powerful people, all America. எல்லா அமெரிக்கா தேசம் தான். All the corona also in America. கொரோனா கூட எல்லா அமெரிக்கால தான் இருக்குது. More people are dying in America. அநேக ஜனங்கள் இந்த கொரோனானால மரித்து கொண்டு இருக்காங்க. More disaster. அநேக அழிவுகள் வந்து கொண்டு இருக்கு. West fire came. இப்ப பாத்தீங்கன்னா கலிபோர்னியால நெருப்பு வந்து கொண்டு இருக்கு. More than 24,000 of the acre of land gone. அந்த ஏக்கராஃப்ல உள்ள விமானத்தில் உள்ள இடங்கள் எல்லாம் எரிந்து போய் விட்டது. The forest நெருப்பு போச்சு. Okay. West east side. இங்க ஈஸ்ட் சைடுல பாத்தீங்கன்னா storm. இடிமுண்டம். Finish. முடிஞ்சி. In this season. இந்த all காலகட்டத்துல happening recently. இதெல்லாம் இப்ப நடந்து கொண்டு இருக்குது. And 100,000 of millions people. And all the top speakers are there. ஆனா எல்லா உலகத்துல சிறந்த ஊழியக்காரர் அங்க தான் இருக்காங்க. So what are you all trying to say? அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? All the pastors are praying no good. அங்க ஜெபிக்கிற ஒவ்வொரு போதகர்களும் சரியில்லையா? All Malaysian pastors are very good. மலேசியால உள்ள போதகர்களும் நல்லா ஜெபிக்கிறாங்க. Come on, don't be proud about that. இதை குறித்து நீங்க பெருமைப்படாதீங்க. If you have a pride, உங்களுக்கு பெருமை இருந்துச்சுனா you will go through the same thing. இப்பேற்பட்ட காரியத்தில் நீங்களும் கடந்து போவீங்க. Suddenly next week you listen corona 10,000 people one day in Malaysia. திடீர்னு பாத்தீங்கன்னா மலேசியால திடீர்னு 10,000 வந்துருச்சு ஒரு நாள்ல என்ன செய்ய போறீங்க? It won't happen, don't worry. பயப்படாதீங்க, இது நடக்காது. Because we are still praying. What I say, even your prayer, உங்க ஜெபத்திலயும் don't very proud about yourself. உங்க ஜெபத்தை குறித்து நீங்க பெருமைப்பட்டீங்கன்னா great prayer. ஏன் ஜெபம் சிறந்த ஜெபம்? American pastors all don't know how to pray. அமெரிக்கா தேசத்துல ஜெபிக்கிறது. Corona is come there. Fire is there, nature disaster there. Yesterday Indonesia got an earthquake again. நேத்து மேல இந்தோனேஷியால ஒரு நிலம். Japan got an earthquake again. ஜெர்மனிலயும் ஜப்பான்லயும். So what are you going to say? என்ன சொல்ல வரீங்க? There's no earthquake in Malaysia because Malaysian pastors praying are very good. மலேசியா தேசத்துல watch out. Don't ever think you are great. நீங்க சிறந்தவன் என்று எதிர்பார்க்காதீங்க. Our job, our responsibility pray for. நம்மளோட வேலையும் நம்ம பொறுப்பே ஜெபிக்கிறது தான். Don't compare one another. ஒருத்தர் நீங்க ஒப்பிட்டு பார்க்காதீங்க. Prayer meeting is going on, best prayer meeting going on in India. இந்தியா தேசத்துல ஒரு சிறந்த ஒரு ஜெப கூட்டம் ஓடிக்கொண்டிருக்குது. thousands of people praying there. ஆயிரக்கணக்கான ஜனங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். கொண்டிருக்கிறார்கள். Malaysians also go and join and pray there. மலேசியாக்காரங்களும் சேர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். But come to the second position, corona in India. உலகத்துல பாத்தீங்கன்னா இரண்டாவது இடத்துல இருக்குது இந்தியா தான் கொரோனா. Are you going to say the prayer something wrong? இல்ல நீங்க சொல்ல போறீங்களா அவங்க எடுக்கிற ஜெபம் ஒன்றுமே செயல்படல என்று? Something wrong somewhere. எங்கேயோ ஒரு காரம் தவறு போயிருக்கு. They are not listening what God says. தேவன் சொல்ற காரியத்தை கேக்குறது இல்ல. Out of the commandment. தேவனோட கட்டளை விட்டு வெளியாகி Teach them. அவங்களுக்கு கற்பித்து. Good. Teaching ministry. Number 2, very important. ரெண்டு முக்கியமான காரியம். Observe all things. கர்த்தர் சொல்லப்பட்ட எல்லாத்தையும் whatsoever. எதெல்லாம் கர்த்தர் நம்மள செயல்படுத்த சொல்றாரோ. Even the small thing. சிறு காரியம் இருந்தாலும். I was reading the word. வசனத்தை நான் படித்துக் கொண்டிருந்தேன். The look of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவினோட பார்வையானது is a powerful message. அது ஒரு வல்லமையான ஒரு செய்தி. Transform and convicted a person. ஜனங்களை தொட்டு அவங்களை முற்றிலுமாக முறுமாட்டி உருவாக்கும். A man who died for the Lord. தேவனுக்காக மரித்து போனவர் அவர் பேதுரு. No, you see when he denied Jesus Christ. இயேசு கிறிஸ்துவை அவர் மறுதலிக்கும்போது Jesus turn and look at him, the Bible says. இயேசு திரும்பி அவரை பார்க்கும்போது one look. ஒரு பார்வை. The Bible says. வேதம் சொல்கிறது when you look at Jesus Christ. இயேசு கிறிஸ்துவை அவர் காணும்போது he is looking at him. அவரை பார்க்கும்போது no talk. ஒரு பேச்சு no communication. ஒரு தொடர்பு ஒண்ணுமே இல்லை. நன்றி கெட்டவனே. Stupid fellow. I told you what stupid fellow. I told you you will be denying me. He never say anything. இயேசு ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. The look. அவர் பார்த்த ஒரு பார்வை. Powerful message. ஒரு வல்லமையான ஒரு செய்தி. Until Peter repent.
பேதுரு மனம் திரும்பி and leave a great man in the Bible among the apostles. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு அப்போஸ்தலரே சிறந்த ஒரு Before Paul came, he was பவுல் ministering. வருது மண்ணுக்கு One அப்போஸ்தலர் message, பவுல் ஒரு செய்தி 3,000 people saved. 5000 ஜனங்கள் Powerful ரட்சிக்கப்பட்டார்கள். வல்லமையான ஒரு You know why? காரியம். காரணம் என்ன? He was touched by the look of Jesus Christ. இயேசுவின் பார்வையால் தொடப்பட்ட Psalm நபர். 121 say, lift up your eyes. ஆகையால் சங்கீதம் 121 சொல்லப்பட்டிருக்கு எனக்கு ஒத்தாசை வரும் பருவத்தை So நோக்கி don't always look up and fall on the street. ஆகையால் மேலேயே பார்த்துட்டு போயிட்டு கீழே தப்பி When you lift விழுந்துடாதீங்க. up your eyes to the Lord, you turn your eyes to the word of God. பரலோகத்தை நோக்கி பார்க்கணும் என்று சொன்ன தேவ வார்த்தையை பாருங்க. Whatever, என்ன நடந்தாலும் என்ன இருந்தாலும் சரி whatsoever, என்ன போதனைகளா you இருந்தாலும் must understand what this is. Whatsoever இங்க கற்றுக் கொடுக்கப்பட்ட என்ன I have commended you, நான் உனக்கு கட்டளை விட்டேன் go and teach. போய் கற்பித்து What Jesus said, baptize இயேசு them, சொல்கிறார் ஞானஸ்நானம் கொடு Pida, Father, Son, the Holy Spirit. பிதா குமாரன் பரிசுத்தாவி Do it, man. நீங்க போய் செய்யுங்க. When Jesus baptized when? இயேசு உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கும்போது He was about 30. அவர் 30 வயசுல He ஞானஸ்நானம் baptized. எடுத்தார். Now what Jesus trying to tell? இயேசு அங்க என்ன சொல்ல வருகிறார்? Matured. முதிர்ச்சி. And who he called the communion for whom? அந்த நற்கரணை யாரை கூப்பிடுறார்? Jesus did the Holy Communion. இயேசு கிறிஸ்து இந்த நற்கரணை செய்யும்போது Many disciple was there. அநேக சீஷர்கள் அவரோடு கூட Even இருந்தார்கள். those who were born again, உயிர் those who were baptized, மறுபிறப்பு உள்ள those who ஞானஸ்நானம் repented, எடுக்கப்பட்ட மனம் they partake திரும்பினவர்கள் the communion. அவங்க வந்து That's the நற்கரணை teaching of எடுக்கிறார்கள். Jesus அதான் தேவனுடைய Christ. போதனைகள். Not my baby, என்னோட my பிள்ளைகள் uncle in hospital. ஹாஸ்பிடல்ல I'm going to give a communion to save his life. அவங்க வாழ்க்கையை காப்பாற்ற முடியாத Jesus ஞானஸ்நானம் never say that. இயேசு அதெல்லாம் சொல்லல. For sick people, நோயாளிகளுக்கு no need to. Jesus never teaching go for sick people give communion they can heal. No. நோயாளிகளுக்கு நீங்க நற்கரணை கொடுத்தீங்கன்னா அவங்க சுகமாக்கணும் வேதனை Somebody சொல்லப்படல. healed. Somebody healed. யாரோ சுகப்பட்டார்கள். Indonesia, that's one of the biggest church. இந்தோனேசியால பெரிய ஒரு சபையில The barriers they call. தபரியா என்ற ஊழியர்கள் You go to church. I preach. அந்த இடத்துல நான் பிரசங்கம் I பண்ணியிருக்கேன். go there. All the 7-8 churches I would preach for them. அங்க போனேன்னு சொன்னா 7-8 சபைக்கு நான் பிரசங்கம் பண்ணோம். The church was filled with oil. அந்த சபையை பாத்தீங்கன்னா அப்படியே எண்ணெயினால் நிரப்பி You know இருக்கும். why? காரணம் You என்ன? don't see the carpet. அங்க போய் பாருங்க அங்க இருக்கிற காப்பேட்லாம் All oil and sink. எல்லாம் எண்ணெயினால முழுகி சொக் பண்ணிருக்கோம். Who's என்ன சிக்கு வாசனம். சிக்கல் அடிச்சு. I saw. நான் பார்த்தேன். I say what happened? என்ன நடக்குது? After the meeting, கூட்டம் முடிந்தோனே all come and grab the oil. எல்லாம் வந்து அந்த எண்ணெயை போய் பிடிக்கிறாங்க. Jaykumar giving oil. எப்படி ஜெயக்குமார் In எண்ணெய் a கொடுத்தது bottle. போல. Everyone thinking there's a oil going to heal. அவங்க நினைச்சிட்டாங்க இந்த எண்ணெய் போய் உங்களை சுகமாக்க போகுதுன்னு. It's a faith contact, that's all. இது விசுவாசத்தின் ஒரு செயல். How much you faith that going to be happen. எவ்வளவு தூரம் நீங்க விசுவாசிக்கிறீங்க அவ்வளவு தூரம் செயல்படும். And he brought it as a teaching. அது ஒரு போதனையாக கொண்டு வந்துட்டாங்க. All the churches, எல்லா சபையிலயும் every Sunday you pour the oil on people. ஒவ்வொரு நாளும் அந்த எண்ணெயை ஜனங்கள் மேல வீசுவார்கள். I told them, no brother, நான் சொன்னேன் இல்ல சகோதரரே, oil is not healing. எண்ணெயானது அவங்களுக்கு சுகத்தை கொடுக்க The போறது. stripe of the Lord Jesus is the healer. இயேசு கிறிஸ்துவின் தழும்பு மட்டும் தான் அவங்களுக்கு Jesus is சுகமாக்க the healer. முடியும். இயேசு சுகமளிக்கிறவர். What happened the church now? சபைக்கு இப்ப என்ன நடந்துச்சு? All closed down. எல்லாம் மூடிடுச்சு. All gone. எல்லாம் முடிஞ்சிருச்சு. One day they'll have 140 services or Sunday, one Sunday. ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை 140 ஆராதனைகள் பட்டணத்தில் நடக்கும். I preached many times. அநேக நேரத்தில் நான் பிரசங்கத்தில் உண்டு. But I tell you, நான் சொல்லுகிறேன் gone. முடிஞ்சிருச்சு. Why? காரணம் என்ன? What God commanded. கர்த்தர் கட்டளை என்ன கட்டளை How you இருக்கிறார்? teach the communion. எப்படி நற்கரணை நீங்க கற்றுக் கொடுக்கிறீங்க? For that you have to observe. ஆகினால் நாம் அதை கவனித்து செய்ய வேண்டும். Observe and absorb. அதை நாம கவனித்து அதை நாம பெற்றுக்கொள்ள வேண்டும். புரிஞ்சிடணும் அப்படி எடுத்துக்கொள்ளணும். What God say. கர்த்தர் சொல்றத. Then the Lord can be with you. அப்பொழுதுதான் தேவன் உங்களோடு கூட இருக்க முடியும். I have still got a lot to share. அநேக காரியங்கள் உண்டு I like to உங்களுக்கு read சொல்ல. one more scripture இன்னொரு to செய்தி you. வசனத்தை படிக்க Turn விரும்புகிறேன். to book of Revelation, என்னோடு கூட எடுத்துக்கொள்ளுங்க. chapter 1 வெளிப்படுத்தல் verse 3. 1வது அதிகாரம் வசனம் 3 வெளிப்படுத்தல். Blessed is he who reads and those who hear the words of this prophecy and keep those things which are written in it, for the time is near. இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவைகளை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள், காலம் சமீபமாயிருக்கிறது. We know we are living in the end time. நாம் கடைசி காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். We know that. அது நமக்கு தெரியும். But for end time what do you have to do? ஆனா அந்த கடைசி காலத்துல நம்ம என்ன செய்ய வேண்டும்? You want to be a blessed life. ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழணும் Your என்றால் family will be blessed. உங்க குடும்பம் பாக்கியமா இருக்க Blessed வேண்டுமா? is he who read
Read the word of God. தேவனுடைய வார்த்தையை படிக்கிறவன் பாக்கியவான். And all who hear the words of his prophecy. தேவனுடைய வார்த்தையை படிக்கிறது மட்டுமல்ல அவருடைய தீர்க்க தரிசனத்தை You கேட்கிறவர்கள். have to listen. நாம் கேட்க வேண்டும். Don't go looking for prophet from America, prophet from one prophet came to one of our church in Tapa. தாப்பார்ல ஒரு தீர்க்கதரிசி வந்துட்டார். After they put Tapa ready for the church. அப்புறம் லாக்டவுன் தாப்பா. Finished. பொண்ணு சேம். Tapa. The church broken in two. சபை ரெண்டா போயிடுச்சு. Because the prophet prophesied. ஏன்னா தீர்க்கதரிசி I see evil power inside the church. சபைக்குள்ள ஒரு பேய் இருக்கு. பேயின் ஆவி இருக்குன்னு. The pastor, I was the one baptize him. அந்த போதருக்கு I was the one anoint him. நான் தான் அவருக்கு I அபிஷேகம் was ordained him. நான் நியமித்தோம். I blessed him. அவர் ஆசீர்வதித்தோம். When I gave the church to him, அந்த சபையை அவர்ட்ட கொடுக்கும்போது so they ran away from the church. சபையை விட்டு ஓடிட்டாங்க. Because the evil spirit there. ஏன்னா பிசாசின் ஆவி அங்க இருக்கான். Make him to run away, so only one evil in his life. அந்த ஊழியத்தை விட்டு ஓடுறேன்னு சொன்னா What அது I'm ஒரு பிசாபி. saying, children of God, தேவ பிள்ளைகளே, prophecy, தீர்க்கதரிசி, every word is given. ஒவ்வொரு வார்த்தைகளும் தேவனுடைய தீர்க்கதரிசி. தேவனுடைய வார்த்தையை படிங்க. Amen. Finally, one word. முடிவாக கடைசி வசனம். If you want to hear more, you can come 10 o'clock service too. அநேக காரியங்கள் வேணும்னா 10 Sorry, மணி you சேர்ந்து cannot. வாங்க. I'll continue next week. Okay. Turn to book of Romans, chapter 17, 10-17. Chapter 10, verse 17. ரோமர் 10வது அதிகாரம் வசனம் 17 திருப்பிக் கொள்ளுமாக. So then faith comes by hearing, and hearing by the word of God. ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். Some people misunderstand this word. சில பேர் இதை தவறாக புரிந்து கொள்கிறார்கள். In Tamil. தமிழ்ல. English very clear. ஆங்கிலத்துல தெளிவாக போட்டிருக்குது. So what they, in Tamil people when they read, தமிழ் மொழியில படிக்கும்போது அவங்க புரிந்து கொள்றது, ask question to others. ஜனங்கள்ட்ட கேள்வி கேளுங்க. கேட்பாங்க. Pastor, why you do this on? ஏன் இப்படி செய்றீங்க? Why you preaching like that? இப்படி பிரசங்கம் Why பண்றீங்க? you to teach me? நீ கத்து கொடுக்க நான் யார்? I must ask question. நான் கேள்வி கேட்கணுமா? In you read in English, ஆங்கிலத்தை நீங்க the படித்தீங்கன்னா Bible says, வேதம் சொல்கிறது, கேள்வி it means கேட்கிறது, hearing the word of God. வசனத்தை கேட்கிறதின்படி விசுவாசம். So what they thinking, கேள்வி ask question. ஜனங்களோட புரிந்து Committee meeting, ask கேள்வி question. கேட்கணும். கமிட்டி மீட்டிங் கேள்வி கேட்கணும். All mumty is there in the committee, all digging, why you do that and why you do that and what? I say, what they are doing? That is none of your business. இது உங்களோட காரியம் அல்ல. Listen the word of God. தேவனுடைய வார்த்தையை Lot கவனமா of people, கேளுங்க. I look at it, what they are going away from the word of God. ஏன் தேவனுடைய வார்த்தையை விட்டு வெளியே போறாங்க? Children of God, தேவ பிள்ளைகளே, I end with this. இதை உங்களோட கூட சொல்ல விரும்புகிறேன். Hear and கேளுங்க. hear of God. தேவ பயத்துக்குள்ள இருங்க. Must hear the word, தேவ வசனத்தை கேட்கணும். hear of God. தேவ பயத்துக்குள்ள இருக்கணும். Then you can see the blessing. அப்பொழுது தேவ ஆசீர்வாதத்தை நீங்க பார்க்கலாம். We are living end time. கடைசி காலத்துல வாழ்ந்து What the word கொண்டிருக்கிறோம். of God say? We are in the end time. கடைசி காலத்துல இருக்கிறோம். So we better listen. ஆகையால் So கவனமா we are கேளுங்க. in the end time. The last message what Jesus said, கடைசி செய்தி listen to சொல்லுங்க. it. You understand? புரியுதா? Those who are watching the program, இந்த யூடியூப் சேனலை You கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் சரி, don't listen to many other things outside. வெளியே இருந்து அநேக செய்திகளை You கேட்காதீங்க. maybe have a knowledge about computer, Computer குறித்து or உங்களுக்கு அறிவு repairing the இருக்கலாம். computer, a new program you can do. Praise the Lord for it. உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் But கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். important, ஆனா மிக முக்கியம், kneel down and wait upon the Lord. தேவ சமூகத்துல முழங்கால் போட்டு Read what காத்திருந்து Jesus, observe what is teaching. தேவனுடைய வார்த்தையை படித்து அதை நீங்க And you வாழ்க்கையில speak to the அபியாசப்படுத்துங்க. God can do a blessing. கர்த்தர் உங்களுக்கு பெரிய அற்புதத்தை Shall we arise in the எல்லாரும் presence? தேவ பிரசன்னத்தில் எழுந்து நிற்போமாக. Father, we praise and thank you, Lord. பிதாவே உமக்கு நாங்கள் That நன்றி each and செலுத்துகிறோம். everyone have hearing and fear of God. கேட்டுக்கொண்டிருக்கிற செய்தி ஒவ்வொருத்தருக்கும் தெய்வ பயமும், As the word of God says, தேவனுடைய வார்த்தை fear of சொன்னது God is the beginning of the wisdom. தேவ பயமே ஞானத்தின் Let ஆரம்பம் என்று சொல்லுங்க. everyone, Lord, ஒவ்வொருத்தரும் go to the word of God. உடைய தேவ வார்த்தைக்கு செல்லட்டும். Observe. அதை அபியாசப்படுத்தி கவனமாக. கவனமாக Observe. அது ஒவ்வொன்றையும் கவனத்தோடு கேட்டு Observe. அதை அவங்க கவனமாக Observe கேட்டு what Jesus commanded. இயேசு கட்டளையிட்ட ஒவ்வொருத்தரும் கவனமாக And ask the கீழ்ப்படுத்தி mighty hand of God. உடைய சர்வவல்ல கரம் Touch ஒவ்வொருத்தரையும் the தொடுவீராக. people. வந்த ஒவ்வொருத்தரையும் Open the ears. அவங்களுடைய காதுகளை Open the திறப்புகிறாங்க. eyes. அவங்களுடைய கண்களை To திறப்புகிறாங்க. see the word. உடைய வசனத்தை Lord, காண I commit them in your hand, ஒவ்வொரு Lord. கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். Bless them. ஆசீர்வதிப்பீராக. Jesus' name. இயேசுவின் நாமத்தில். Amen. ஆமென். Stand in the presence of the Lord. தேவ பிரசன்னத்தில் நின்று கொண்டிருக்கிற வேளையில Take your offerings உங்களுடைய and காணிக்கையை tithes. Those who are தசமமாக watching this எடுத்துக்கொள்ளுமாறு. program too, you யாரெல்லாம் can take your offering உங்களுடைய and காணிக்கையை தசமமாக tithes. எடுத்துக்கலாம். I'm going to pray for you. உங்களுக்காக நான் ஜெபிக்கப்படுகிறேன். After we pray, we'll
Okay, we close in prayer. ஜெபித்து முடிந்தோனே அப்புறம் நம்ம Okay. ஆராதனை Stand remains in the presence of எல்லாம் God. அங்கே Lift up your offering and your tithes. உங்களுடைய காணிக்கையும் தசுபாவும் கைகள் எடுத்துக்கொள்ளுங்கள். Father, in the name of the Lord Jesus, பிதாவே இயேசுவின் நாமத்தில் I commit each and every one in your mighty வந்த name. ஒவ்வொருத்தரும் உன் கிருபாத கரத்தில் Lord, you are a ஒப்புக்கொடுக்கிறோம். God. நீ சர்வவல்ல தேவன். Command us. எங்களுக்கு கட்டளை விட்டு Give. கொடுங்கள். You are giving very good. நாங்கள் கொடுப்பது When நல்லதுதான். you told the Pharisees, எப்படி நீங்க இந்த பரிசேயர் you are very சொன்னது போல faithful in your tithes and everything. உங்க காணிக்கையிலும் தசுபாத்துல உண்மை Continue to give your tithes. தொடர்ச்சியாக கொடுங்கள். But at the same time, give your time to me too. ஆனா உங்க நேரத்தையும் என்னிடத்துல கொடுங்க. So that's the one Jesus teaching. அதான் இயேசு சொல்லி We கொடுக்கிறார். observe. எல்லாத்தையும் Or as they கடைபிடிங்க. give to the kingdom of God. தேவ ராஜ்யத்துக்கு கொடுத்தார். As you says, நீ உம்முடைய வார்த்தையின்படி Lord, ask the bless the offering and tithes. இத வைத்திருக்கிற ஒவ்வொரு தசுபாத்தையும் காணிக்கையும் Jesus' ஆசீர்வதி. name. இயேசுவின் நாமத்தில் Let's pray. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல Lift up your holy hand to the Lord. May the grace of the Lord and the love of the Father, sweet fellowship of the Holy Spirit be with us forever and evermore. And all the church say, ஆமென். Amen, amen, amen. You can be seated in your heavenly place. தேவ பிரசன்னத்தில் அமருமாக. Please, announcement. Recording can cut off. Announcement, please. அறிவிப்பை